செல்லம் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சாப்பிட்லாம். இருங்க, மம்மி குத்தி எடுத்து தரேன். வாவ், நல்லா சாஃப்டாக இருக்கும் போல செல்லம். நல்லா இருக்கா? ஆமாம். ரொம்ப நல்லா இருக்கு கேக். அப்படியா செல்லம்? நம்ம 2 பேர் பண்ண கேக் ஆச்சே. வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ஜாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹனி கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு 10 டேபிள் ஸ்பூன் வந்து பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால். அது கூட 1.5 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை கலக்கிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை கலக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை அரைச்சி பொடி பண்ணி 1/4 கப்பு வந்து நான் சேர்த்துறேன். இதை வந்து நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலக்கிடுங்க. நல்லா சாஃப்டாக வர்ற வரையும் நல்லா கலக்கிடுங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கலக்கிடுங்க. இப்போது இதில் நம்ம தயார் பண்ணி வச்ச பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாதியை மட்டும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலங்கினதுக்கு அப்புறமா மீதி பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டு ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப்பு மைதா சேர்த்துறேன். நான் பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை சலிச்சு எடுத்துருவோம். ஏன் இதை சலிக்கிறோன்னா எதாவது கட்டி இருந்துச்சு அப்படின்னா போயிடும். அதுக்காக தான் சலிச்சு சேர்த்துனீங்கன்னா அந்த கேக் மாவு வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை வந்து நல்லா கலக்கிடுங்க. எந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி நல்லா கலக்கிடுங்க. இப்போ டின்னில் சேர்த்துக்கலாம். இப்போ அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 35லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இது ரெடி ஆகிறதுக்கு 37 நிமிஷம் ஆச்சு. வாவ், சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருக்குது கேக்கு. இப்படியே சாப்பிட்றலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுகர் சிரப் வந்து தயாராகிடுச்சு. இப்போ கேக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. டாப்பில் கொஞ்சம் ஷேப்பாக இல்லைன்னா நான் அதனால் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த சர்க்கரை தண்ணி வந்து உள்ளே இறங்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்ச சுகர் சிரப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே இந்த கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். திருப்பியும் பேன் அடுப்பில் வச்சுட்டு 1/4 கப் அளவுக்கு ஜாம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண ஜாமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு ஜாம் மெல்ட் ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜாமை வந்து இப்போ கேக்கில் அப்ளை பண்ணிடலாம். இது ரொம்பவும் ஈஸி தான் இந்த கேக் பண்ணுறது. இப்போ அது ஃபுல்லாக எல்லா பக்கமும் தடவிடலாம் ஜாமை. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கேக் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.